வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்னா டு எஸ்எம்பிடி பெங்களூரு ஹம்சஃபார் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே கிளம்புது பாட்னாலேருந்து. இந்த பக்கம் எஸ்எம்பிடிலேருந்து பார்த்தீங்கன்னா சண்டே கிளம்புது. ஸோ இந்த ஹம்சஃபார் எக்ஸ்பிரஸ்க்கு எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் கான்செப்டும் கிடையாது. இந்த பாட்னா எஸ்எம்பிடி பெங்களூரு ஹம்சஃபார் எக்ஸ்பிரஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆப்ரேட் ஆகிறதுனால இதுக்கு பெருசாக க்ரௌட் ஏறாது நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது கிடையாது. இந்த எஸ்எம்பிடி டு பாட்னா போகிற ஹம்சஃபார் இந்த ரூட்டில் போகிற சங்கமித்ராவாக இருந்தாலும் சரி, குளோனாக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் பாஸ் இருந்தாலும் சரி, சூப்பர் பாஸாக இருந்தாலும் சரி, ஹம்சஃபார் இருந்தாலும் சரி, எல்லாமே ஹெவி க்ரௌடாக தான் போகுமே தவிர ஒரு ட்ரெயின் கூட க்ரௌடாக இல்லாமல் போகாது. இந்த பாட்னா டு எஸ்எம்பிடி பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வந்து ஹம்சஃபார் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம சேனலில் தேர்ட் டைமாக கால் பண்ணோம். முதல் டைம் வந்து சார்ஜில் கால் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது டைம் வந்து அது உங்களுக்கே தெரியும், இப்போ தான் ரீசன் தான் போட்டேன். அதுவும் பார்த்த ஹம்சஃபார் தான் நகர்த்தால் மாறி சொல்லியிருப்பேன். இது மூணாவது. ஸோ இந்த ட்ரெயின் வீடியோவை பற்றி இந்த ட்ரெயினை பற்றி பெருசாக சொல்கிறது எதுவும் இல்லை கைஸ். ஆனால் நம்ம சேனலில் போகிற ரெண்டாவது ஹம்சஃபார் வீடியோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டாவது தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் ரெண்டாவது ஹம்சஃபார் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம சேனல் ரெண்டாவது ஹம்சஃபார் வீடியோ. இதுக்கப்புறம் ஒன்று வேணால் ஹம்சஃபாரும் சரி வரும், இன்னும் நாளாக ட்ரெயின் இருக்கும், ஒன்று வேணால் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நம்ம சேனலில் இது ரெண்டாவது ஹம்சஃபார் வீடியோ. இப்போது பாட்னா தலைமையில் மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள சுற்றி உள்ள மொத்தமாக பாட்னாவில் வந்து 4 டெர்மினல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்னா, தானாப்பூர், அப்புறம் வந்து இன்னொன்று ஏதோ ஊர் சொல்லுவாங்க, சரியாக தெரியும். மொத்தமாக 4 ஊர். பாத்தலிபுத்திரம் 3 டெர்மினல் இருக்குது. நான் 4 சொல்லிப்பேன், 3. இந்த ஹம்சஃபார் வந்து பாட்னாலேருந்து கிளம்புது. ஆக்சுவலாக பாட்னா பார்த்தோன்னா மெயின் இதில் பீகாரில், அது சொல்ல மாட்டேன். இந்த ட்ரெயின் வந்து பீகாரில், அதான் பாட்னாங்கிற பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது. பீகார்லேருந்து மொத்தமாக 1 2 3 4 5 ஸ்டேட்டு கவர் பண்ணுது. பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா 5 ஸ்டேட்டு கவர் பண்ணுது. 5 6 தெரியல, 5 ஸ்டேட் தான் கவர் பண்ணுது. மொத்தமாக 5 ஸ்டேட் கவர் பண்ணுது. ஆமாம், என்ன யோசிச்சு சொல்கிறேன்னா, எனக்கு நான் கொஞ்சம் மேக்ஸ் வீக்காக அதனால தான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். அவ்வளோவா எனக்கு கவுண்டிங் சரியாக வராதா. எது இருந்தாலும் யூடியூப் சேனல் வச்சு நடத்து நமக்கு பெரிய பெருமை தான் இருந்தாலும். ஸோ அதனால் சொல்கிறேன், சொல்லியாச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Sabah. Sabah. Mana saya Sabah. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் நான் எங்கே எடுத்துன்னு பார்த்தா தெரியும், மீஞ்சில் எடுத்துருப்பேன். ஸோ இந்த பாட்னா டு எஸ்எம்பிடி பெங்களூரு ஹம்சஃபார் வந்து ஹம்சஃபார் ஏன் பேர் வந்துச்சு நான் திருச்சிராப்பள்ளி ஹம்சஃபார் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பார்த்துருந்தாங்க. திருப்பிட்டுலாம் சொல்லலாம், ஆனால் கடுப்பாயிடும், வேறு ஒன்று அதனால சொல்லாமல் இருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.